கறந்தபால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம்புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே. ஆட்டிலிருந்து கறந்த பால் மறுபடியும் அதன் மடுவில் செலுத்த முடியாது. ஒரு வெண்ணெயை கடைந்து விட்டால் மீண்டும் அது மோராக ஆக்க முடியாது. சங்கின் ஓசை ஊதுவார்கள் உடல் பிரிந்த பிறகு. எவ்வளவு சங்கின் ஓசை ஊதினாலும் மறுபடியும் அவர் உடலுக்குள் உயிர் புகாது. மரத்தில் இருக்கக்கூடிய பூவும் கீழே விழுந்த காயும் மீண்டும் போய் மரத்தில் ஒட்ட வைக்க முடியாது. இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லையே இல்லையே என்று சிவவாக்கியர் சொல்லுகிறார். இறந்தவர் பிறப்பதில்லை என்றால் ஏது? அப்படினால் இறந்தவர்கள் அனைவரும் பிறப்பதில்லையா? அப்படி என்றால் இறப்பு என்றால் என்ன? இறப்பை பற்றிய முழுமையான புரிதலை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.